நேசம் நிறைந்த உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த ஒரு வாஸ்து கருத்தின் வழியாக வடகிழக்கு மனைகளுக்கு வாஸ்து சார்ந்த ஒரு சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். இன்று ஒரு வாஸ்து பயணமாக வடகிழக்கு சார்ந்த ஒரு மனைக்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் செல்கின்றேன். அப்படி செல்கின்ற பொழுது அந்த வடகிழக்கு மனை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், வடகிழக்கு பகுதியில் ஒரு தவறான அமைப்பில் படிக்கட்டு அமைத்திருக்கிறார்கள். அந்த படிக்கட்டை தொடர்ந்து கிழக்கு புறத்தில் அந்த இல்லத்தை ஒரு மூடி அமைப்பாக 3 கடைகளை கட்டியிருக்கிறார்கள். வடகிழக்கு சார்ந்த அந்த தெருக்குத்து அற்புதமான ஒரு கோடீஸ்வர தெருக்குத்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான மனையாக இருக்கிறது. கிழக்கு புறத்தில் 3 கடைகளும் 3 கடைகளுக்கு பிறகு ஒரு மாடிக்கு செல்லக்கூடிய ஒரு படியமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய இல்லம் இருக்கிறது. எனது வாஸ்து சார்ந்த ஒரு ஆராய்ச்சி ஆலோசனைக்காக செல்லும் பொழுது அவர்களிடம் இந்த மனை என்பது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிகழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மனை. ஆகவே தயவு செய்து இந்த மனையை ஒரு வாஸ்து அமைப்பிற்கு கொண்டு வாருங்கள் என்று நான் அவரிடம் ஆலோசனை சொல்கின்றேன். இந்த இடத்துல அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர், இந்த இடம் வாங்கி நாங்கள் 10 வருடங்கள் ஆகிவிட்டது, வீடு கட்டி 5 வருடங்கள் நிறைவாகிவிட்டது, இதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை, அதனால் நான் இந்த இல்லத்தை விட்டு செல்கின்றோம், இந்த இல்லத்தை விட்டு இதனை விற்பனை செய்துவிட்டு செல்கின்றோம், ஆகவே இதை வைத்துக் கொள்ளலாமா விற்கலாமா என்கிற ஆலோசனைக்காக உங்களை கூப்பிட்டிருக்கிறோம், எந்த விதமான ஒரு மாற்றங்களும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்கிறார். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டோட குடும்ப தலைவரும் அவருடைய மகனும் ஒரு வேலை சார்ந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை சந்தித்துக் கொண்டு ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த வீட்டிற்கு எப்பொழுது வந்தார்களோ, இந்த கட்டிடத்தை எப்பொழுது அமைத்தார்களோ, அதிலிருந்து அந்த ஆண் மக்களுடைய வாழ்வு என்பது ஒரு மிக சிரமப்படக்கூடிய ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒரு கிழக்கில் இவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இல்லத்தில் கிழக்கில் ஒரு மருந்துக்கு கூட ஒரு சூரிய ஒளி புகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த இடத்தில் உங்களுடைய கடையும் இல்லத்தையும் தனித்தனியாக ஒரு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்கின்றேன். ஆனால் அவருடைய பதில் என்னவென்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் நான் இந்த இல்லத்தில் நான் வசிக்க மாட்டேன், இதனை விற்பனை செய்து வெளியில் செல்கின்றேன் சொல்கிறார். இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கர்மா, உங்களுடைய நேரம் இந்த இல்லத்தில் உங்களை இருக்க விடவில்லை என்று தான் சொல்கின்றேன். எப்படி கர்ண பகவானுக்கு ஒரு கவச குண்டலம் போல, ஒரு போர் வீரர்களுக்கு எப்படி ஒரு கேடயம் போல ஒரு கஷ்டத்தை ஒரு தாங்கக்கூடிய இல்லமாக இந்த வடகிழக்கு மனை மட்டுமே இருக்கிறது. நீங்கள் ஒரு விற்பனை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இந்த இல்லத்தை செய்ய வேண்டாம். வேறு இன்னொரு இல்லம் இருக்கிறது என்று சொன்னார்கள், அவருடைய பூர்வ இல்லம், அதனை வேண்டாம் நீங்கள் தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த இல்லத்தை கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய மகனின் வாழ்க்கையில் இன்று உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு விஷயம், மாடியில் நீங்கள் எந்த விதமான அறைகளும் நீங்கள் அமைக்கவில்லை. இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாடியை அப்புறப்படுத்துங்கள். மேலே செல்வது என்பது ஒரு சாதாரண ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு ஏணியை வாங்கி வைத்துக் கொண்டு நம்ம மேலே செல்லலாம். ஆனாலும் மேலே செல்வதற்கு இப்பொழுது நீங்கள் மேலே எந்த விதமான அறைகளும் கிடையாது. அதனால் அந்த ஏணி கூட இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த வடகிழக்குடைய மாடிப்படியை அப்புறப்படுத்திவிட்டு வடக்கு சார்ந்த மையப்பகுதியில் ஒரு கோர்ஸ் டக்ட் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த டக்ட்ங்கிற அமைப்பை நேர் செய்துங்கள். அதாவது சதுரம் செவகம் என்கிற ஒரு விதிக்கு ஒரு இல்லத்தை மாற்றுங்கள். கடைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் 11 அடிக்கு 16 அடி நீளத்தில் கடைகளை ஏற்படுத்தியிருக்கார்கள். ஒரு 11 அடி அமைப்பாக கடையை மாற்றிக்கொண்டு வீட்டின் கிழக்கு புறத்தில் ஒரு 4 அடி ஒரு இடைவேளையை ஒரு சந்தை ஏற்படுத்துங்கள். வீட்டினையும் கடையும் தனித்தனியாக பிரியுங்கள் என்ற ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு வந்தேன். ஆகவே இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், எத்தனையோ வாஸ்து ரீதியாக வடகிழக்கு மனை என்பது ஒருவருக்கு அமைவது என்பது
மிக மிக கடினமான ஒரு விஷயம். அப்போ அவர்களுக்கு வடகிழக்கு மனை அமைகிறது என்று சொன்னால் அவருடைய முன்னோர்கள் அவருடைய இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அந்த வடகிழக்கு மனையில் அவர் குடியிருக்கிறார்கள். அவருடைய நேரம் ஒரு தவறான கட்டமைப்பாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் சிரமத்தை கொடுக்கிறது. ஆனாலும் இந்த இடத்துல விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் வந்து இந்த மனையில் வந்து 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடன் வாங்கி கட்டக்கூடிய நிலைமை அந்த இல்லத்தில் இல்லை. அந்த வீட்டு பெண்மணி, அதாவது குடும்ப தலைவி அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அவருடைய வருமானம் ஒரு 4/3 பங்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய பேங்க் லோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடனை அடைக்கக்கூடிய நிகழ்வுக்கு சென்று விடுகிறது. மகன் வேலை தேடி கொண்டிருக்கிறார். நான் அதற்காக உங்களுக்கு சொன்ன ஒரே பதில், தயவு செய்து இந்த படியை எடுத்து விடுங்கள். முடிவில் என்று சொல் கடையை நீங்கள் வந்து நான் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற ஒரு கட்டமைப்புக்கு வாடகை வீட்டுக்கான சென்று விடுங்கள். இந்த இல்லத்தை ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம மாற்றம் செய்யும் பொழுது உங்களுடைய நேரம் வரும் பொழுது, நேரம் அமையும் போது, ஒரு சூழ்நிலைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறேன். இந்த வீட்டின் ஒரு அமைப்புப்படி வடகிழக்கு படிவு என்பது வடகிழக்கு மிகப்பெரிய ஒரு எடையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போல கிழக்கு முழுவதும் மூடப்பட்ட வீடாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கு 2 ஆலயங்கள் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை அவர்கள் சொல்லிவிட்டு வந்தேன். என்னவென்று சொன்னால், கிழக்கு என்று சொன்னாலே கிழக்கு எடை, கிழக்கு அதிக வந்து மூடப்பட்ட பகுதி என்று சொன்னால் திருவண்ணாமலை அருணாச்சல பெருமானுடைய ஆலயம் கிழக்கு சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஒரு வழிபாட்டு தலமாக ஒத்ததை இருக்கும் என்கிற ஒரு அடிப்படையில் அந்த இல்லத்திற்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதே போல வடகிழக்கில் இந்த படியமைப்பு இருக்கின்றபடியால் தமிழகத்தின் அரசு சின்னமாக இருக்கக்கூடிய சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் இருக்கக்கூடிய வடபத்திரசாய் பெருமானின் தரிசனமும் ஆண்டாள் கோயில் தரிசனமும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சென்று வாருங்கள் என்ற ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு வந்தேன். இந்த இல்லத்தில் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும். இந்த வடகிழக்கு இருக்கக்கூடிய படியை அப்புறப்படுத்துங்கள், சதுரம் அமைப்பு கொண்டு வாருங்கள், வீட்டினையும் கடையினையும் 2ஆக வெட்டிய பிறகு தனித்தனி அமைப்பாக ஏற்படுத்துங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு வந்தேன். ஆகவே இந்த ஒளிப்பேலை வழியாக சொல்லக்கூடிய என்னுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு மனை இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து அந்த மனையிலிருந்து வெளியேற வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த மனை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொழுது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த மனை செய்யும். அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நேரம், உங்களுடைய கர்மா அதனை அந்த வீட்டில் இருக்க விடவில்லை என்று தான் சொல்லுவேன். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்கள் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.